எல்லாரும் வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். 2025க்கு ஒரு குட் பை சொல்லிட்டு 2026 வெல்கம் பண்ண போறோம். நிறைய நியூ இயர் ரிசல்யூஷன் எடுத்து உங்களோட இருக்கிற லைஃபை குழப்பி கொள்ளாதீங்க. 3 விஷயம் சொல்றேன். அந்த 3 விஷயத்தையும் நெக்ஸ்ட் வரக்கூடிய 2026ல ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், டெய்லி ஏர்லியா எழும்ப பழகுவோம். அப்படி எழும்புறதால எங்களுக்கு அந்த டே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே போல அந்த நாள்ல செய்யக்கூடிய எல்லா டாஸ்க்குமே இன்ட்ரெஸ்டோட செஞ்சக்கூடியதா இருக்கும். செகண்ட், டைமை ஷெட்யூல் பண்ணுங்க. பிகாஸ் நாம டைமை ஷெட்யூல் பண்ணாததால நிறைய விஷயங்களை சரியான ஷெட்யூல் இல்லாம செஞ்சு எங்களோட லைஃப்ல பாதி நாங்க எழுதிருப்போம். இதுக்கப்புறம் லைஃப்ல எல்லா நேரத்தையும் ஷெட்யூல் பண்ணி யூஸ் பண்ணுங்க. தேர்ட், விட்டமின் என் எடுத்துக்கோங்க. அப்படின்னு சொன்னா நோ சொல்றதுக்கு பழகிக்கோங்க. சில விஷயங்களுக்கு நோ சொல்லாமலே நாமளாவே நம்மளோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கோம். அதால ஒரு நல்ல விஷயமா இருந்தா கூட நல்லா யோசிச்சு எஸ் சொல்லுங்க. கெட்ட விஷயமா இருந்தா கண்டிப்பா ஒரு நாளும் எஸ் சொல்லாதீங்க, நோ சொல்ல பழகிக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா இந்த 2026ல நானும் செய்யறதுக்கு ரெடி ஆயிருக்கிறேன். அதே போல உங்களுக்கும் இந்த விஷயத்த செய்யணும்னு ஆசை இருந்தா, எதிலும் மாற்றம் வரும்னு எண்ணம் இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாலும் நல்ல மாற்றம் வரும். அதுக்காக வெயிட் பண்ணும். நியூ இயர் வந்தாலே ரிசல்யூஷன் சுத்திட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர்.